அப்படின்றது நமக்கு மெக்கானிக்கல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. ஓகே சார். உங்களோட என்சிஆர்டி புக் செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு எப்படி நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு ஒரு லெசன் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் ட்ராக் ஆமா சார். சிவிடி மாடலஸ் அதெல்லாம் ஆ வரும். லெசனுக்கு அடுத்த லெசன் வந்து ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி யார் யாரை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சேர்த்து சேர்த்து தான் நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோ ஓகே ஆகக்கூடிய சார். சப்ஸ்டன்சஸ் தான் ஃப்ளூயிட்ஸ். ஓகே சார். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது நமக்கு லிக்விடுக்கும் அப்ளிகபிள் ஆகும், கேஸஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே சார். இந்த லெசனை வந்து பார்த்தோம்னா இதை ஃபர்தரா வந்து நிறைய ஓகே சார். வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரெஷரு ஆ அப்புறம் இந்த ஆர்கிமிடஸ் பிரின்சிபல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு அது வரும். அது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஆர்கிமிடஸ் பிரின்சிபல், பாயின்சி அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் அதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோ டைனமிக்ஸ் வரும். ஓகே சார். ஃப்ளூயிட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள், பைப் வழியா கேஸோ இல்லை லிக்விடோ மூவ் ஆகும், கார் வந்து டிராவல் பண்ணுது, ஓகே சார். ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் மாதிரி லிக்விட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது, ஆ இந்த மாதிரி விஸ்காசிட்டி எல்லாம் இதில் தான் வரும். ஆ இந்த மாதிரி லிக்விட்ஸ் இல்லை ஃப்ளூயிட்ஸ் வந்து மூவ் ஆகிறத பற்றி படிக்கிறது தான் இந்த இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே ஃபர்தராக கடைசியாக ஒரு டாபிக் இருக்கும், அதுதான் சர்ஃபேஸ். ஓகே சார். ஆக்சுவலி இந்த இந்த டாபிக் வரும். ஆ அந்த இடத்துல எப்படின்னா ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே சார். ரெஸ்ட் அதுல இருக்கும் போது தான் நம்ம இதை பத்தி நம்ம படிக்க போறோம். இதுல வந்து ஃப்ளூயிட் மோஷன் ஓகே சார். அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுப்பாங்க. இந்த ஆ ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது ஆக்சுவலி நம்ம இந்த ப்ரெஷரு அந்த பாரோமீட்டர் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுல வந்து சொல்லு சார். தெர்மோடைனமிக்ஸ் அந்த அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ட்ராக் 1 ஆ ட்ராக் 2ல வந்து இந்த வீக்லி டெஸ்ட் 4, 5, 6 அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஆமா இடத்துல சார். அந்த பாரோமீட்டர் அப்புறம் மெர்க்குரி அதை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இருக்கா? இருக்கு சார். இந்த இடத்துல தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸோட பிரின்சிபல்ஸ்லாம் நிறைய அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? அதை திருப்பி ஓகே சார். உங்களுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணி ஆ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது தான் அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது ஒரு பிஹேவியர். ஸோ அதை தான் ஓகே இந்த சார். லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அப்படின்னா மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஓகே சார். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இது நம்ம கெமிஸ்ட்ரியில கூட சம்டைம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃப்ளூயிட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது லிக்விட்ஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்சஸ் என்னன்றது நமக்கு தெரியும். இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் ஆ தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது மோர். ஃப்ளூயிட்ஸ்க்கு இல்லை கேஸஸ்க்கு பார்த்தா இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? வெரி ஹையா இருக்கும். கொஞ்சம் லோவா இருக்கும். கம்பேரிட்டிவா பார்க்கும்போது லிக்விட்ஸ்க்கு கேஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்கிறனால என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிகிள், ஒரு அட்ஜசன்ட் பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிள் மேல கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், ஓகே சார். சார்ஜ்டு பார்ட்டிகிள் தான், இதுவும் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள். ஆ இந்த சார்ஜ் என்ன பண்ணும், அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியா ஓகே சார். க்ளோஸரா வர வர என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸோட எஃபெக்ட் கொஞ்சம் ஓகே சார். பார்ட்டிகிள்க்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ஸஸ் தான் ரொம்ப வந்து ஓகே சார். வாய்ஸ் கேட்கல.
மாலிகுலர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே சார். ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் ஸ்ட்ராங்கர் அப்படின்னா 10 பவர் -50 டைம்ஸ் அந்த இது நமக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில வந்து பார்த்தோம்னா 10 பவர் -50 அந்த அந்த நியூட்டன் வேல்யூவில் இருக்கும். பட் இதுவே மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், இது வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ். ரெண்டு ரெண்டு மாலிக்யூலுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னா கால்குலேஷன் பண்ணலாம். நியூட்டன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி வரும்னா 10 பவர் -50 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே சார். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 பவர் -10 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். நியூட்டன் அப்படின்ற ஒரு ஆர்டர்ல இருக்குது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். அடுத்து இந்த மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்படி செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 10 பவர் -10 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த அளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா 10 பவர் -11. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு. அப்போ மாலிக்யூல்ஸ் வந்து பைண்ட் ஆகி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் தான், பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஓகே சார். இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்துட்டு ஓகே சார். இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஹேசிவ் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர்சிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா என்னன்னா ஆக்ஷன் கொஹேசிவ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் இருக்கு, ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் இருக்கு. ஓகே சார். வாட்டர் இருக்கு. இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸஸ். ஓகே சார். பிட்வீன் த வாட்டர் மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில ஒரு கொஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு லிக்விட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒரு பல்க் சப்ஸ்டன்ஸா இருக்கு. ஓகேவா? அந்த மாலிக்யூல்ஸ் எதுவுமே செதறி போகாம ஒன்னா ஹோல்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னா கொஹெசிவ் ஃபோர்ஸ். இந்த கொஹெசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது த பார்ட்டிகிள்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லி சேம் சப்ஸ்டன்ஸ். பட் இதுவே அதர்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே சார். இப்போ ரெண்டு பொருள் வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் போது அந்த ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கக்கூடிய மாலிகுலர் அட்ராக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்டரை நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டெய்னருக்குள்ள தானே போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா சார். ஒரு டம்ளர்ல இருக்குன்னு ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல நம்ம வாட்டரை உள்ள வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸுக்கும் கிளாஸ் அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கிளாஸுக்கும் வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் என்னது, அதர்சிவ் ஃபோர்ஸ். ஓகே சார். இது எக்ஸாம்பிள் தான் இது சொல்லியிருக்கேன். இது மட்டும் கிடையாது. இப்போ இங்க் இருக்கு, இங்கு பேப்பர். இப்போ நம்ம பேப்பர் மேல இங்க் வச்சு எழுதுறோம். அப்போ இங்க் என்ன ஆகுது, பேப்பர்ல ஈஸியா ஒட்டிக்குது. ஆமா சார். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதர்சிவ் ஃபோர்ஸ். இப்போ இதுவே அந்த பாலித்தீன் பேப்பர் மேல நம்ம நார்மல் எழுத முடியாது, பட்டர் ஷீட் மாதிரி இருக்காது வந்து பார்த்தோம்னா அந்த அதர்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அதர்சிவ் ஃபோர்ஸ் ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. ஓகே சார்.
கேக்குது சார். ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சார். சார் கேக்குதா? சார் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சார். இப்ப கேக்குதா? ஓகே சார். மழை வந்துருச்சு. ஓ மழை வந்து- சார் கேக்கல. டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆ சப்ஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கு. ஆ ஓகே சார். அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். அதுக்கும் ஆ ரியாக்ட் ஆகுற ஓகே சார். மாலிகுலர் ஷேப் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஆமா சார். ஒரு ஸ்பியர் இருக்கும். ஆ இமேஜினரி ஸ்பியரோட ரேடியஸ் நம்ம ஆர் அப்படின்னு ரேடியஸ் உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், மாலிகுல் ஓகே சார். அந்த ரேஞ்ச் தான் என்ன அப்படின்னா ஓகே சார். சென்டரா வச்சுட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர்ல நம்ம என்ன பண்ணோம், இமேஜினரி ஸ்பியர் டிராப் ஷேப் ஃபோர்ஸ். ஓகே சார். பட் இந்த இடத்துல மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். மாலிகுலர் ஃபோர்ஸ் ஓகே சார். அப்படின்றது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல அட்ராக்டிவாகவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து ரிப்பல்சிவாகவும் இருக்கும். கேஸ் என்ன ஓகே அப்படின்னா சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன, நம்ம அடுத்த வருஷம் படிப்போம். ஓகே ஒரு சார். சார்ஜ் இருக்கு அப்படின்னா இன்னொரு சார்ஜ் மைனஸ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே சார். நம்ம நார்த் போல் சவுத் போல் மாதிரி தான். ஆ நார்த் போல் சவுத் போலுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஓகே மாதிரி சார். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். பட் ஆக்சுவலா ரெண்டு பார்ட்டிகிள் ஓகே சார். மாலிக்யூலோட நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். பட் இதோட ஓகே சார். ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ். நெகட்டிவா இருக்கும். பட் அதே ஆ மாதிரி இன்னொரு சார்ஜ் பார்ட்டிகிள் மாலிக்யூல்ல என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே சார். என்ன விஷயம்னா இந்த ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஓகே சார். இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஆ இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இந்த எலக்ட்ரானும் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார். இந்த எலக்ட்ரானும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஓகே சார். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபோர்ஸ் தான். ஆ இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு இதுதான் இன்டர் மாலிகுலர்னு சொல்றோம். ஏன்னா இன்டர் மாலிகுலர் அப்படின்றது என்னது, இன்டர் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சொல்றது தான் இன்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். எப்படி நம்ம இன்டர்சிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ரெண்டு இடையில இருக்கக்கூடியதை கவர் பண்றது தான் இன்டர்சிட்டி. அதுதான் இன்டர் மாலிகுலர் அப்படின்னும் போது மாலிகுல் இல்ல 2 or more மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஓகே சார். பட் இதை மட்டும் டிஃபெண்ட் பண்ணி இல்லை, இதை சுத்தி சரௌண்டிங் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எக்ஸாக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் வச்சு நம்ம சொல்லிடுறோம். இது ஓகே சார். வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல ஆக்சுவலி கூலும்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/4πε0 r². இதுதான் என்னது, கூலும்ஸ் ஃபார்முலா. ஓகே சார். கூலும்ஸ் ஃபார்முலா எதுக்கு, ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னது. இது வந்து பார்த்தோம்னா எஃப்
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர் வரும். ஓகே சார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். பட் இது வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே சார். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். பட் மாலிகுலர் ஃபோர்ஸ் அது ஈவன் தோ அது எலக்ட்ரிக் நேச்சரா இருந்தாலும் பட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ரெண்டு சார்ஜஸ் கிடையாது, நிறைய சார்ஜஸ் இதுல இன்வால்வ் ஆகுது. மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்துட்டு தே டு நாட் ஸ்கொயர் ஓகே சார். ஸ்கொயர் லாவை அது என்ன பண்ணாது, ஒபே பண்ணாது. இப்போ இந்த கூலம்ஸ் லாங்கிறது இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகே சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கிராவிட்டி. ஆமா சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா Gm1 m2 by r ஸ்கொயர். அதுவும் என்னது, F இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r ஸ்கொயர். இப்போ ரெண்டு ஓகே மாஸ் சார். m1 m2 இருக்கு, ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் rன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் என்ன பண்ணுது, இன்வெர்ஸ் ஸ்கொயர் ரூலை ஒபே பண்ணுது. ஓகே சார். கிராவிட்டியும் ஒபே பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஒபே பண்ணுது, ஈவன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ் தான். ஓகே சார். பட் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் கிடையாது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ ஓகே வந்து சார். இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். இதுக்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் இருக்கு, பட் அது நமக்கு ஹையர் லெவல், இப்போதைக்கு நமக்கு தேவை அந்த அது தேவை. ஓகே சார். சரி, இப்போ இன்னொரு விஷயம், நம்ம சில நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், கிளாஸ் அண்ட் வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர்ல நம்ம வாட்டர் குடிச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த சைட்ல கண்டெய்னர்ல வாட்டர் டிராப்லெட்ஸ் ஒட்டிட்டு இருப்போம், பார்த்துருப்போம். ஆமா சார். அது நம்ம ஈஸியா நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். எதனால அப்படின்னா, வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கொஹெசிவ் ஃபோர்ஸை விட கிளாஸ் அண்ட் வாட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய அதசிவ் ஃபோர்ஸ் அதிகம், greater than cohesive. ஓகே சார். between molecules. என்ன ஆகுது, கிளாஸ் வந்து ஈஸியா வெட் ஆயிரும், ஈரமாயிரும். ஓகே சார். அப்போ ஆனா இதுவே கிளாஸுக்கும் மெர்க்குரி எடுத்துப்போம். தெர்மாமீட்டர் பார்த்திருப்போம், மெர்க்குரி தெர்மாமீட்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நேரடியாகவும் பார்த்திருப்போம். மெர்க்குரி தெர்மாமீட்டர்ல என்னன்னா, ஆக்சுவலி அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். மெர்க்குரி வந்து நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அப்போ மெர்க்குரி என்ன ஆகும்னா, நம்ம தெர்மாமீட்டர்ல நம்ம அடியில் அந்த பாட்டம் அந்த சின்னதா ஒரு குட்டியா ஒரு உருண்டையாட்டம் இருக்கும், அந்த உருண்டையை நம்ம டச் பண்ணோம்னாவே மெர்க்குரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். அப்புறம் டெம்பரேச்சரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே மெர்க்குரி உடனே கீழே இறங்கி வந்துடும். அந்த சின்ன குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாயில அந்த கேபிலரி டியூப்னு சொல்லுவாங்க, அந்த கேபிலரி டியூபோட சைட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மெர்க்குரியோட டிராப் கூட இருக்காது. ஆமா சார். அதனாலதான் அந்த தெர்மாமீட்டர்ல மெர்க்குரியை யூஸ் பண்றாங்க. ஏன்னா வாட்டர் தெர்மாமீட்டர்லாம் ஒரு காலத்துல இருந்தது, இல்ல ஸ்பிரிட் வச்சுக்கலாம் ஒரு அந்த டைம்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் என்ன ஆகும்னா, அது ஸ்பிரிட்னால அதுல என்னதான் இருக்க போகுது, வாட்டர் கண்டென்ட் இருந்தாலும் அதுல என்ன இருக்கும், கொஞ்சம் வாட்டர் கண்டிப்பா இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படின்னும் போது அதுவும் ஒரு சொல்யூஷன். எல்லாமே மெர்க்குரி மாதிரி பிஹேவ் பண்ணாது. எக்ஸ்பான்ஷன் ரேட்டும் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ மெர்க்குரி எல்லாம் லைட்டா டெம்பரேச்சர் கொடுத்தோம்னாவே அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலி மெர்க்குரிங்கிறது ஒரு சாலிட் தான், பட் நார்மல் டெம்பரேச்சர்ல அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஹீட் கொடுக்கும் போது நல்லா வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல என்னன்னா, மெர்க்குரியோட கொஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதசிவ் ஃபோர்ஸை விட மெர்க்குரியோட கொஹெசிவ் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா ஒட்டிக்காது, கிளாஸ்ல மெர்க்குரி ஒட்டிக்காது. அப்ப மெர்க்குரிக்கு இடையில இருக்கக்கூடிய கொஹெசிவ் ஃபோர்ஸஸ் அதிகமா இருக்கிறனால மெர்க்குரி வந்து வெட் ஆகாம நார்மலா அது வந்து அதுக்கு ஒட்டாம இருக்கு. ஓகே சார். நிறைய கேசஸ் இருக்கு. இப்போ ஆயிலையும் நம்ம வாட்டரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். வாட்டரையும் மெர்க்குரியும் கம்பேர் பண்ணும் போது வாட்டரோட கொஹெசிவ் ஃபோர்ஸ் கம்மியாகவும் மெர்க்குரியோட கொஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறனால இந்த கிளாஸ்ல ஈஸியா வந்து வாட்டர் ஒட்டிக்கிட்டு மெர்க்குரி ஒட்ட மாட்டேங்குது. ஆயில் அண்ட் வாட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு எப்படின்னா, இப்ப
நம்ம தண்ணி மேல லைட்டா ஆயில் டிராப்ஸ் ஆயில் ஆ டிராப் வாட்டர் சர்ஃபேஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே சார். தண்ணி மேல கொஞ்சம் எண்ணெயை லைட்டா ஊத்தி விட்டோம்னா என்ன ஆகும், அது மேல ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே சார். இதுவே ஆயில் சர்ஃபேஸ்ல ஓகே சார். சர்ஃபேஸ் மேல வாட்டர் டிராப்லெட் போட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாது, உருண்டை உருண்டையாவே நிற்கும். ஆமா சார். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதர்சிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. ஆமா அதர்சிவ் ஃபோர்ஸ் தான். இப்போ என்ன அப்படின்னா வாட்டருக்கும் ஆயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதர்சிவ் ஃபோர்ஸ்க்கும் வாட்டரும் வந்து அதுல நமக்கு முக்கியமான வாட்டர் வந்து பார்த்தோம்னா which is greater than adhesive force between oil and water. Cohesive force of ஆயிலோட cohesive force வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? வாட்டரோட ஓகே சார். ரொம்ப அதிகமா இருக்கிறனால வாட்டர் ஈஸியா என்ன ஆயிருது, ஒரு டிராப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஓகே சார். ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம அடுத்த பேப்பரும் அதே மாதிரி இங்க்குக்கும் ஓகே இங்கோட மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்க cohesive force கம்பேர் பண்ணும்போது ஈஸியா என்ன பண்ணிடும், உறிஞ்சிடும். ஓகே சார். அடுத்து என்ன பண்ண போறோம், இதுதான் இந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இதுக்கு நெக்ஸ்ட் ஆக்சுவலி சர்ஃபேஸ் டென்ஷன். மாலிகுலர் தியரி இருக்கு. சர்ஃபேஸ் Okay, sir. டென்ஷன் நம்ம டைரக்டா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்றதுக்கு டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாலிகுலர் தியரி அது உங்களுக்கு B6 ஓகே சார். நம்ம மாலிகுலர் தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன். மாலிகுலர் தியரியில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு. என்ன பண்ணிருக்கோம், வாட்டரை ஃபில் பண்ணி வச்சு ஓகே சார். ஃபுல்லா இருக்குன்னு வச்சு. இப்போ இந்த வாட்டர் உள்ள வந்துட்டு ஆக்சுவலி நம்ம இன்னும் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஓகே சார். இன்டீரியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல், இப்போ ஒரு மாலிக்யூல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாலிக்யூல் இருக்கு. இந்த மாலிக்யூல் என்ன பண்ணுது, இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே சார். இதுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அட்ஜசன்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய அதுக்கு க்ளோஸரா இருக்கும். இருக்கு அப்படின்னா இந்த மாலிக்யூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அப்ப இது ஈக்குலிபிரியம்ல இருக்கும், அது எங்கேயுமே மூவ் ஆகாது. பார்ட்டிகல் வந்துட்டு எல்லாலையும் எங்க இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஓகே சார். பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இது இது யாருக்கு மட்டும் அப்படின்னா இன்டீரியர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் தான். அப்போ அது எல்லா டைரக்ஷன்லையும் பார்ட்டிகல்ஸை ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிடும்.
எல்லாத்தையும் இழுக்கிறனால அது எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா தான் இருக்கும். எந்த சைடும் அது மேல எங்கேயும் கீழே. சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் சர்ஃபேஸ். ஓகே சார். வாட்டர் சர்ஃபேஸ். வாட்டர் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்த்தோம் மேல வந்து ஏர் இருக்கு. ஏர் இருக்கு. அந்த சர்ஃபேஸ்க்கு கீழே என்ன இருக்கு, வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. பட் இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் ஒரு மாலிக்யூல் இந்த இடத்துல இருக்குங்க, ஓகே சார். சர்ஃபேஸ்ல இருக்கு. இந்த ஆ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தோம்னா டவுன்வர்டா ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே சார். இப்படி எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேல இருக்க ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸுமே இல்லை. ஓகே சார். எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணோம், ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் ஒரு டவுன்வர்டா ஒரு நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். இந்த 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 சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் பார்த்தோம் ஓகே சார். அப்படின்னா ஃபோர்ஸை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமே தவிர இங்க மேல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணாது. சார் கேட்கல சார். ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, ஏர் ஆமா. மாலிக்யூல்ஸ், ஆ அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அது கிடையாது. ஏன்னா அது ஏர் வேற, இங்க வாட்டர் வேற. ஓகே அப்ப சார். என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸும் மொத்தமா ஒரு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆ சார் ஒரே நிமிஷம் சார். சார் கேக்குதா? சொல்லுப்பா. ஆ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த சர்ஃபேஸ் மேல இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி ஃபிளாட்டா இருக்காது. ஓகே அப்ப சார். இந்த இந்த இப்ப நான் இங்க பக்கத்துல ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு. அப்ப இந்த மாதிரி என்ன ஆயிருது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒரு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்ப நினைக்கிற ஓகே மாதிரி சார். என்ன ஆகாது, வாட்டர் வந்துட்டு இப்படி இருக்காது, அப்படியே கொஞ்சம் கீழே இன்க்ளைண்டா இருக்கிற மாதிரி. ஓகே சார். பெரிய கண்டெய்னர்ல பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆ இதை நம்ம விஷுவலைஸ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே சார். சின்ன இப்ப நம்ம டெஸ்ட் டியூப்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்லலாம், ஆமா அதுலலாம் சார். ஈஸியா நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஆ மாதிரி கீழே அமுங்கின மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் reason என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்ப இந்த ஓகே ஃப்ரீ சார். சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே ஃப்ரீ சார். சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ். ஆ அதாவது என்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃப்ளூயிடு, இது வந்து ஒரு கேஸ். ஓகே சார். ஃப்ளூயிடுக்கும் கேஸுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஆ அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ்னால வரக்கூடிய ஒரு ஃபினாமினன் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே சார். இதுல ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். அப்பதான் இதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மூவிங்ல இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பர்ஃபெக்டா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஓகே சார். இப்ப என்ன ஆகுது, இப்போ இந்த லேயர் மேல இருக்கக்கூடிய டாப் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆ ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் மாதிரி அது பிஹேவ் பண்ணும். ஓகே சார். அப்படின்னா இப்ப நம்ம அந்த பலூன் இருக்கு இல்லையா, ஆ பலூன் நம்ம பிளாஸ்டிக் ஊழலுக்கு அப்புறமா பெருசாகும் அந்த பாயிண்ட் கிட்ட மட்டும். இல்ல அது எப்படின்னா, பலூனை வந்து நம்ம ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பலூன், உடஞ்ச பலூனை நம்ம அப்படி ரப்பர் இது மாதிரி நம்ம எடுக்க முடியும் இல்லையா, ஒரு ஷீட் மாதிரி பிரிச்சு எடுக்கலாம்ல. ஆமா ஆமா சார். நம்ம இந்த இதுல எல்லாம் அந்த சின்ன அந்த திருவிழாலாம் விளையாடுறதுக்குலாம் வைப்பாங்க, அந்த சின்ன அந்த தப்படிக்கிற மாதிரி குட்டியா உருண்டையா இருக்கும், கேன் மாதிரி இருக்கும், அது மேல பலூன் மாதிரி ஒண்ண வச்சுட்டு அந்த குச்சி எடுத்து தட்டும் போது சத்தம் வரும். நம்ம இது ஆமா அடிக்கிற ஆமா மாதிரி சார். தப்படிக்கிற ஷீட் மாதிரி மாதிரி. வச்சிருப்பாங்க. தப்படிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட், அதுதான் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இழுத்து கட்டினா எப்படி இருக்கும், ஒரு ரப்பர் வந்துட்டு
பலூனை வந்துட்டு இப்போ ஒரு பாட்டிலோட நெக்ல வந்து இழுத்து கட்டினா எப்படி இருக்கும்? ஆமா சார். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு இந்த பாட்டிலுக்கு மேல ஒரு பலூனை வச்சு இழுத்து அப்படி அப்படி அமை கட்டி விட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன். அந்த மாதிரி நமக்கு வாட்டரோட ஃப்ரீ சர்ஃபேஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது. ஓகே சார். இதுதான் இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சர்ஃபேஸ் வாட்டர் கிடையாது, எனி ஃப்ளூயிட். ஒரு லிக்விடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்றது. ஓகே சார். இதுதான் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த இன்டீரியர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எதுவுமே என்ன பண்ணாது, அது இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது எல்லா டைரக்ஷன்லயும் அதை அட்ராக்ட் பண்றதுக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. 4 டைரக்ஷன், 4னா 4 கிடையாது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள். எல்லா டைரக்ஷன்லயும் அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நெய்பர்ஸ் இருக்குது. அதே டைப் ஆஃப் நெய்பர்ஸ் இருக்கு. இப்ப இது ஒரு வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னா இதை சுத்தி வாட்டர் மாலிக்யூல் இருக்கிறனால அது ஸ்டேபிளா இருக்கும். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல வாட்டர் மாலிக்யூலே இல்ல, கீழே மட்டும்தான் இருக்கு. கீழே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதை பிடிச்சி இழுக்கும் கீழே. ஓகே சார். என்ன ஆகுது, இந்த இடம் அப்படியே கொஞ்சம் டவுன்வர்டா இன்க்ளைண்ட் ஆகுது. ஓகே சார். அந்த வாட்டரோட லேயர், மேல இருக்கக்கூடிய வாட்டரோட லேயர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா மாதிரி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னது, அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஒரு பிஹேவியர் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன். இதை நம்ம தியரிட்டிக்கலா இதுக்கு எப்படி டெஃபினிஷன் இருக்கு, மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன். இதை ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் மாதிரி இருக்கிறது வந்து இதோட ஜெனரல் மீனிங். ஓகே. இந்த புக்ல ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் டு ஆக்ட் லைக் அ ஸ்ட்ரெச்டு மெம்பரேன். இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் மட்டும்தான், வேற எந்த சர்ஃபேஸும் நம்ம சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள இருக்க இன்டீரியர் சர்ஃபேஸ் சொல்ல முடியாது, மேல இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேங்க. இதுக்கு மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் அப்படின்னா, இப்போ வந்துட்டு கிளாஸ் இருக்கு, கிளாஸ்ல வந்துட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கோம். ஓகேவா, அது கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் ஃபில்டு. இப்போ இந்த இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்ஃபேஸ் தான் நமக்கு எப்படி சர்ஃபேஸ் டென்ஷன் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எப்படின்னா இப்போ இங்கனக்குலாம் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இமேஜினரி லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே சார். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறனால நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஃபோர்ஸ் கிடையாது. இந்த இமேஜினரி லைன் இருக்கு இல்லையா, இந்த இமேஜினரி லைன் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே சார். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே சார். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் பெர். உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட சிம்பிள் வந்து டி கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுப்பாங்க. ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் ப்ராப்பரான இது கிடையாது. ஒரு தெரியும், எப்பவுமே எஃப் தான் யூஸ் பண்ணுவோம், அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இப்ப இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா சில இடத்துல சிக்மா போட்டிருப்பாங்க, சொல்ல முடியாது. டி கொடுத்துருக்கு அப்படின்னே வச்சு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T is equal to force by length. ஓகே சார். லென்த்ங்கிறது நம்ம எல்லா தடவையும் எல்லுன்னே சொல்லிட முடியாது, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது ஒரு சைடில் மட்டும் ஆக்ட் ஆகாது, ரெண்டு சைட்லயுமே ஆக்ட் ஆகும். இப்போ ஈவன் இப்போ இங்கனக்குள்ள ஒரு இமேஜினரி லென்த் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷன் ரெண்டு டைரக்ஷன் லைன் தான் ஆக்ட் ஆகுது. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, சைட்ல ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல லென்த் அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் 2 அப்படிங்கிற அதையும் நம்ம மைண்ட் வச்சு இந்த இடத்துல எல் அப்படின்றது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். எப்பவுமே எல் அப்படின்றது ஒரே மாதிரி வேல்யூ கிடையாது, அதை நம்ம மைண்ட்ல வச்சு நமக்கு
ஓகே சார். அடுத்து இப்ப இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வேற ஏதாச்சும் ஃபேக்டர் மூலியமா சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபேஸ் டென்ஷன். ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே சார். ஓகேவா? டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் பட் இதுக்கெல்லாம் நமக்கு ஈக்குவேஷன் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு. இதை நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலால என்ன பண்ணிட முடியாது, கன்ஃபைன் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் ஓகே டென்ஷன் சார். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நார்மலா இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கும் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம ஃபார்முலா ரிலேட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஒவ்வொரு இப்போ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அது இது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். பட் சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது டெம்பரேச்சர் மூலமா வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸ் ஆகுதா, ப்ரெஷர் மூலமா ஆகுதா அப்படின்றதுக்கு ஈக்குவேஷன்லாம். ஓகே சார். அடுத்து இன்னொரு வேற என்ன இருக்கு அப்படின்னா மீடியம் பொறுத்து மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம் இன் கான்டாக்ட். டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் இன் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்னோம், அதாவது வாட்டர் கிளாஸ் இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுவே மெர்க்குரி அண்ட் கிளாஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஏன்னா ஈவன் இது கிளாஸ், பட் நம்ம எடுத்துக்கக்கூடிய லிக்விட் எப்படி இருக்கு, வேற வேறையா இருக்கு இல்லையா? அப்ப அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்து டிக்ரீஸ் வித் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் வித் டிசால்வ் பார்ஷியலி. ஓகே சார். சம்டைம்ஸ் இப்போ ஒரு வாட்டர் எடுத்துட்டோம்னா வாட்டர்ல இப்போ நம்ம சால்ட் போட்டோம்னா என்ன ஆகும், கரைஞ்சிரும், ஈஸியா டிசால்வ் ஆயிரும். பட் எல்லா மெட்டீரியலும் ஈஸியா டிசால்வ் ஆயிராது. ஒரு சிலது வந்து பாதி தான் டிசால்வ் ஆகும், ஒரு சிலது ஃபுல்லா டிசால்வ் ஆகும். இந்த மாதிரி பார்ஷியலா டிசால்வ் ஆகுற சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே சார். அதுவே இன்க்ரீஸ் வித் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ். ஓகே சார். டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். இது என்ன அப்படின்னா நமக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாலாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம நினைச்சிருப்போம், இப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் நம்ம படிப்போம், ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட்டா தண்ணியோட லெவல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஆமா சார். ஒரு சாலிடான சப்ஸ்டன்ஸ், மூழ்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வாட்டருக்குள்ள உள்ள போடும் போது லெவல் மேலே ஏறிட்டே வரும். பட் இதுவே ஒரு நல்ல பெருசா ஒரு சால்ட், ஓகேவா, கிறிஸ்டல் சால்ட் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டோம்னா தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி, அது இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே சார். வாட்டரோட லெவல் வந்து குறைய கூட செய்யலாம். என்ன சார், அதுல நான் ஆல்ரெடி ஒரு சில மெட்டீரியலை உள்ள தானே போடுறேன், அது போட்டதுக்கு அப்புறம் ஏன் அது லெவல் வந்து அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன டிசால்வ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஓகே சார். வாட்டர் மட்டும் பியூரா இருக்கும் போது அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். அது உள்ளுக்குள்ள ஒரு சால்ட்டை போட்டு கரைச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் அதே இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே சார். மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு ஒருவேளை இன்க்ரீஸும் ஆகலாம், இல்ல டிக்ரீஸும் ஆகலாம். வாட்டர் அந்த மாலிகுலர் டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் லெவல் குறைஞ்சிரும். அதனாலதான் நமக்கு கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆனா ஒரு மாதிரியும் பார்ஷியலா டிசால்வ் ஆனா ஒவ்வொரு மாதிரியும் நமக்கு. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப எவ்வளவு பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை டிபெண்ட் பண்ணுமா அப்படின்னா அது கிடையாது, அஃபெக்ட் பண்ணாது. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது கொஹெசிவ் ஃபோர்ஸ். இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கொஹெசிவ் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வருது. ஓகே சார். இந்த இது இன்டர்ஃபேஸ் சொன்னோம் இல்லையா, இது வந்து இப்போ நம்ம அடிஷ்னலா கொடுக்குற மெட்டீரியல்னால நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும்.
ஓகே சார். நம்ம இது ட்ரெஸ் எல்லாம் நம்ம துவைக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆ டிடர்ஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமா தான் ஒர்க் ஆகுது. ஓகே சார். அப்ளிகேஷன்ஸ்ல. ஆ அடுத்து இப்போ இது ஃபோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஃபார்ம்ல ஃபோர்ஸ் பெர் லென்த். அப்போ இதோட யூனிட் என்ன வரும் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் யூனிட். ஓகே சார். ஓகேவா? இது வந்து எஸ்ஐ யூனிட். பிஜிஎஸ் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இது எஸ்ஐ யூனிட். பிஜிஎஸ் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டைன் டைன் பெர் சென்டிமீட்டர் அப்படின்னு. சென்டிமீட்டர். டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் உங்களுக்கு இன்னும் அது டீச் பண்ணல. ஓகேவா? அந்த டைமென்ஷன் அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? இல்ல சார். இருப்பாங்க. அது இப்போதைக்கு அது தேவையில்ல. அது நம்ம அப்ப பார்த்துக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு நோட்ஸ் சொல்லி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் கொடுக்கும். ஓகே சார். உங்களுக்கு அந்த டேபிள் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆ இந்த பக்கம் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நோட் ரெக்டாங்குலர் லூப்ல ஒரு சின்ன ஓகே சார். வந்துட்டு என்னன்னா ஒரு லூப் ரெக்டாங்குலர் லூப் இருக்கு. ஆ ஓகேவா? ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எல்லும் பிரெத் வந்து பின்னு வச்சுக்குவோம். இப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன ஓகே பண்றோம்? சார். வாட்டர் மேல வைக்கிறோம். ஓகே மேல சார். வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே உள்ள ஓடிடாது. இப்ப ஆ இது என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த இந்த ரெக்டாங்குலர் லூப் மேல ஆக்ட் ஆகும். ஓகே சார். ரெக்டாங்குலர் லூப் மேல ஆக்ட் ஆகுது. எப்படின்னா இந்த ஒரு லென்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் லென்த்தை மட்டும் எடுத்துட்டோம்னா இப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த சைடும் ஆக்ட் ஆகும், இந்த சைடும் ஆக்ட் ஆகும். அப்போ டூ சைட்ஸ் நமக்கு என்ன ஆகுது? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ஒரு சைடு மட்டும் இல்லை. இப்ப நமக்கு 4 சைடு இருக்கு. ஓகே சார். ஓ சார், அடுத்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு சார். எத்தனை மணிக்குப்பா? 1:30 டேரக்டா வராது. ஓ, வீட்டுக்கு வராங்களா? ஓகே ஓகே. ஆமா. இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கோ. ஆ ஈவினிங் நான் சொல்றேன் எத்தனை மணிக்குன்ட்டு. ஓகே சார். இப்போ இந்த 4 சைட்ஸ் இது என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இப்போ இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்றது சர்ஃபேஸ் டென்ஷன் மல்டிப்ளைட் பை லென்த். ஓகே சார். டோட்டல் லென்த் இந்த இடத்துல டோட்டல் லென்த். ஆ இப்போ இப்போ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் என்னன்னு ஆக்சுவலி சர்ஃபேஸ் டென்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஆ பட் இந்த இடத்துல டோட்டல் லென்த் அப்படின்றது என்னன்னா எத்தனை லென்த் இருக்கு? ஓகே சார். 2 லென்த் இருக்கு. 2L இருக்கு, 2B இருக்கு. ஆ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லென்த் அப்படின்றது சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ 2 டைம்ஸ் லென்த் பிளஸ் பிரெத். ஓகே சார். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த லூப் வந்து நம்ம லிக்விட் லேயர் மேல அப்படியே வச்சிட்டோம்னு வையேன், இது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு சைடுக்கு 2 தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே சார். அப்போ டோட்டலா பார்த்தோம்னா இன்னொரு 2 நம்ம சேர்த்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எப்படின்ட்டு புரியுது சார். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? நம்ம மேலே பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுல நம்ம பிளேஸ் பண்ணா எவ்வளவு வருதுன்றது. அடுத்து ஆனுலர் ரிங். ஆனுலர் ரிங் அப்படின்னா என்னன்னா ஒரு டிஸ்க் மாதிரி கொஞ்சம் ஒரு இப்ப ரிங் இருக்கு இல்லையா? ரிங் எடுத்துக்கணும் கொஞ்சம் சாலிடா இருக்கும் இல்லையா? ரிங் ரொம்ப தின்னா கொஞ்சம் ஓகே சாலிடா. சார். ஆ அதுக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கும். அப்ப இது ஒரு ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ் 2 இருக்கும். ஆமா சார். இது R1 இது R2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இது லிக்விட்ல இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிங்கு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனும் இந்த அவுட்டர் ரிங் அதாவது அவுட்டர் ரிங்கோட அவுட்டர் சைடு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனும் ஓகே சார். ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மல்டிப்ளைட் பை லென்த். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல லென்த் அப்படின்றது யாருன்னா 2πr. லென்த்துங்கிறது ஓகே என்னது? சார். 2πr வரும். ஆர். பட் நமக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா 2 ரேடியஸ் இருக்கா?
ஆ 2 பை R1 plus T into R2 2 பை R2 ரெண்டு வருது. ஓகே இது ஒரு இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ரெண்டு வரனால இப்போ காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா T into பை T into ஓகே சார் 2 பை R1 plus R2. ஆ ஓகேவா? இந்த மாதிரி ரிங்கு. சரி, சப்போஸ் தின் ரிங்கா இருக்கு அப்படின்னா திக்னஸ் வந்து இக்னோரபிள் அப்படிதான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? ரேடியஸ் தான் வரும். ஓகே சார் ஓகேவா? அடுத்து செமி சர்க்குலர் பிளேட். சர்க்குலர் பிளேட்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள். அப்ப இந்த சைடு எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ். ஓகே சார் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆக்சுவலி அவங்க 2 கொடுக்கல. இது என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். சர்க்கிள் இருக்கு இல்லையா? செமி சர்க்கிளோட லென்த் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பை ஆர். ஓகே சார் பை ஆர். இந்த ஃபிளாட் சர்ஃபேஸோட லென்த் வந்து 2 டைம்ஸ் ஆர். ஏன்னா அது டயமீட்டர் தானே ஆமாம் சார் ஆர். அப்போ இதுதான் நம்ம லென்த்தாக எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம டீயால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 4. இது சர்க்குலர் பிளேட். இதுல ஏன் சார் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி சாலிட் பிளேட். இப்போ இந்த இடத்துல இது வந்து சாலிட். ஓகே சார் நமக்கு லிக்விடோட இன்ட்ராக்ஷன் எங்க இருக்கு? வெளியில தான் இருக்கு. ஓகே சார் இதுவே செமி சர்க்குலர் ரிங்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகே சார் லாஜிக் புரியுதா? இது செமி சர்க்குலர் பிளேட் அப்படின்றனால என்ன ஆகுது? இப்போ இந்த இடம் வந்து என்ன எப்படி இருக்கும்? இந்த இடம் வந்து திக்னஸா இருக்கும். இது வந்து சாலிடா இருக்கும். ஓகே சார் அப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சார் இங்கே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணலன்னு யோசிக்க கூடாது. ஆ ஒருவேளை செமி சர்க்குலர் ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா தின் ரிங்கா இருக்குன்னு வச்சுக்கோ. தின் ரிங்கா இருக்கு அப்படின்னா இதே கேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வராது. இதை விட 2 டைம்ஸ் வரும். ஓகே சார் வாட்டர் ரெண்டு சைடுமே இன்ட்ராக்ட் பண்ணும். ஆ ரெண்டு சைடு இன்ட்ராக்ட் பண்றதுனால இப்போ நமக்கு இங்கே எஃப் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2T into பை ஆர் ப்ளஸ் 2R கிடைக்கும். ஓகே சார் இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ். அடுத்து எலிப்டிக்கல் பிளேட். பிளேட் என்னது? கொஞ்சம் இந்த மாதிரி எலிப்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். ஓகே சார் இதுதான் எலிப்ஸ். எலிப்டிக்கல் பிளேட் அப்படின்னும் போது ஆக்சுவலி எலிப்ஸ்க்கு என்ன இருக்கும்னா ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி சொல்லுவோம். ஒன்று செமி மேஜர் ஆக்சிஸ், செமி மைனர் ஆக்சிஸ். மேத்தமெட்டிக்ஸில் எலிப்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சர்க்கிள் இருக்கு இல்லையா? சர்க்கிளோட ஒரு சின்ன மாடிஃபைடு ஃபார்ம் தான் என்னது? எலிப்ஸ். ஓகே, சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு சைடுமே நமக்கு ரேடியஸ் ஒரே மாதிரி இருக்கும், லென்த் ஒரே மாதிரி இருக்கும். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸோட லென்த்தும் ஒய் ஆக்சிஸோட லென்த்தும் வேற வேறையா இருக்கும். அப்போ ஓவல் ஷேப்ல சொல்லலாமே சார்? அது ஓவல்னு சொல்லலாம். ஓவல் அப்படின்னு சொல்லலாம், எலிப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இந்த எலிப்ஸோட இப்போ இதுல எப்படி சொல்றாங்கன்னா எலிப்டிக்கல் பிளேட் மாதிரி ஒரு மெட்டீரியல் என்ன பண்றோம், லிக்விட் மேல வைக்கும் போது நமக்கு என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் வருதுன்னு பார்ப்போம். அப்போ இது எஃப் இஸ் ஈக்குவல் டு டி நம்ம எடுத்துக்கிறோம். டீன்றது தான் சர்ஃபேஸ் டென்ஷன், இது ஃபோர்ஸ். இப்போ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதோட லென்த், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து பை இன்டூ ஏ பிளஸ் பை இன்டூ பி. பை நம்ம காமன் எடுத்துடலாம். பை இன்டூ எலிப்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா அது. சொன்னோம் இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் இன்டீரியர்ல எப்படி இருக்கு? இன்டீரியர்ல உள்ள வந்து சாலிட் மெட்டீரியல், அதனால இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி கேசஸ் இருக்கு. ரைட் சைடு வேரியஸ் கேசஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேற ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல் வேற, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆப்ஜெக்ட் மேல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன். ஓகே
இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ உனக்கு 1:30க்கு தானேப்பா கிளாஸ்? ஆமா சார், அதுல ஆமா எதுவும் சார். இப்ப கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுக்கலாம் இல்லையா? ஆ. இந்த ஃபார்ம்ல டேபிள் கையில புக்கா? ஒரே நிமிஷம் சார். எடுத்துறேன் சார். பேஜ் நம்பர் 167. ஆ. சார் எல்லாம் ஈவினிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் சார். கொஞ்சம் லைட்டாக வேலை இருக்கு நான். பார்க்கலாம். அந்த ஃபார்முலா மட்டும் என்னன்னு பார்த்துட்டு ஈவினிங் பார்ப்போம். ஓகே சார். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். ஓகே. அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன்னா நம்ம ரொம்ப நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயம் கிடையாது. நமக்கு ஃபார்முலா தான். ஃபார்முலாவோட ப்ரொசீஜர் என்ன? ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஓகே சார். ஃபோர்ஸ் எவ்வளவு வருது? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ லென்த். ஓகே சார். என்ன விஷயம்னா, இப்போ ஒரு மொத்தமாவே இந்த ஃபார்முலா மட்டுமா தான் சார்? இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஓகே. பட் இந்த லென்த்தோட வேல்யூ இருக்கு இல்லையா? ஆ. டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். நம்ம ஜியாமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இப்போ பாரு, செமி சர்க்கிள்க்கு எப்படி இருக்கு? ஆ. ரிங்குக்கு எப்படி இருக்கு? ட்ரையாங்குலர் ரிங்குக்கு எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டுக்கு எப்படி? ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி. ஆ. சார், லூப்னா என்ன அர்த்தம்? லூப் அப்படின்றது உள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதையும் அப்ப இது ஒரு நம்ம இந்த ஃப்ரேம் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு கிளாஸ் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம். அந்த வெளியில அந்த கார்னர் மட்டும் இருக்கு இல்லையா? அதுதான் இது. ஓகே சார். இது இதேவே ரெக்டாங்குலர் பிளேட்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்முலா வராது. 2 கட் ஆயிரும். ஒரு 2 கட் ஆயிரும். ஓகே சார். இங்க அடிஷ்னலா ஒரு 2 போட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் 2 டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும். ஓகே சார். 2 டைரக்ஷன்லயும் 4. அப்போ எல்லா டைரக்ஷன்லயும் 2 சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும்? நம்ம மொத்தமா சர்ஃபேஸ் டென்ஷனோட டி எடுத்துட்டு அப்புறம் டோட்டல் லென்த் எவ்வளோ? இது பி, இது ஏ எடுத்துட்டோம். சாரி, எல் இன்ட்டு பி எடுத்து
கேக்குதா சார்? ஆ, ஓகே. தெரியல சார், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு டக்குன்னு. அந்த ஆப்ஷன் வரவே இல்லை. இமெயில்ல இப்போ நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது. இமெயில்ல வேற லிங்க் வந்துச்சா? ஆமா. ஜஸ்ட் டேபிள்ல இருக்கிறது என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஆ அப்போ ஜஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த். இல்லை ஃபோர்ஸ் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மல்டிப்ளைட் பை லென்த். ஓகே சார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா டயக்ராம்ல வந்து பாரு, இப்போ நமக்கு அந்த லிஸ்ட் டேபிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் ரிக்வயர்டு டு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சி மேலே இழுக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே சார். இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு சின்னதா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு லென்த், ஒரு 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 வயர் இருக்கு. ஓகே சார். ஃபைனட் வயர் ஆஃப் லென்த் எல் இருக்கு. ஒரு வயர், மெட்டல் வயர் மாதிரி வச்சுக்கோமே. இல்லை ஒரு மெட்டல், ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட், ஒரு லென்த்தான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட லென்த் எல். ஓகே சார். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மேலே தூக்குறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஓகே சார். என்ன விஷயம்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறனால இந்த ஆப்ஜெக்ட் இந்த லிக்விட் லேயர் மேலே நிற்குது. ஓகே சார். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே இழுக்கணும். ஓகே சார். ஓகேவா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே இழுக்கணும். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்? இந்த ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே சார். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது வெளியில வந்துடும். ஓகே சார். அப்போ எஃபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மல்டிப்ளைட் பை 2L. ஓகே சார். 2L அப்படின்னா இது ஃப்ரீ சர்ஃபேஸ் ரெண்டு சைடுமே இருக்கு, ஒரு ஒரு வயருக்கு. ஆ இதுவே ஒரு சர்க்குலர் ரிங் எடுத்துப்போம். சர்க்குலர் ரிங். ஓகே சார். சர்க்குலர் ரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்குலர் ரிங் எப்படி இருக்கும்? சர்க்குலர் ரிங் இருக்கு. இப்போ ஓகே சார். சர்க்குலர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனைன்னா ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, இங்க ஒரு சர்ஃபேஸும் இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஆ அப்ப இதோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா டி இன்டோ பை ஆர். ஏன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr தானே, அதான் லென்த். ஓகே சார். லென்த் வந்து என்ன, அது சர்க்கம்ஃபரன்ஸ். பட் அடிஷ்னலா என்ன ஆகுதுன்னா ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், 2. ஓகே சார். சர்க்குலர் டிஸ்கா இருந்துச்சுன்னா இந்த 2 வராது. ஓகே சார். ஒருவேளை சர்க்குலர் டிஸ்கா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும்? இருந்துச்சுன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ 2πr மட்டும்தான் வருமே தவிர இந்த அடிஷ்னல் 2 வராது. ஏன் புரியுதா? ஏன்னா டிஸ்க் வந்து எப்படி இருக்கும், வந்து இது ஃபுல்லாவே நமக்கு கண்டென்ட் வந்து மெட்டலா தான் இருக்கும். ஓகே சார். அப்போ வாட்டர் சர்ஃபேஸ் எங்க இன்டராக்ட் பண்ணுது? வாட்டர் சர்ஃபேஸ் இந்த இடத்துல தான் இன்டராக்ட் பண்ணுது. ஓகே சார். இப்போ ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தானே இன்டராக்ட் ஆகுது, அதனால இங்க தான் வரும், ரெண்டு வராது. ஏன்னா இங்க ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, உள்ள இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ரெண்டு இருக்கறனால இங்க 2 போட்டுக்கிறோம். ஓகே சார். சாலிடா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி பிளேட்டு, டிஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ரிங்கு, லூப்பு அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை இருக்கும்? ரெண்டு சர்ஃபேஸ். ஓகே சார். அந்த டேபிள் நீ பாரு, டேபிள பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கடைசியா இருக்கிற ரெண்டை பத்தி நம்ம லேட்டரா பாத்துக்கலாம். ஓகே சார். அப்ப நமக்கு டைமென்ஷன், இந்த அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷனை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த லென்த் அப்படின்றது அமையுது. ஓகே சார். சரிப்பா, இப்போ இதை நம்ம ஈவினிங் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா?